ஓகே. முஷஃபிரா உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ண இயலும் தானே? ஓகே. உங்கள நான் ஹோஸ்ட் ஆக்கி விடுறேன். நீங்க மீட்டிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் வணக்கம். என் பேர் வந்துட்டு மிஸ் சஃபியா ஹாரூன். ஓகே, நாங்கள் செஷனுக்குள்ளே போவோம். இப்போ நாங்கள் வந்துட்டு ஒவ்வொரு வீக்கும் ரெண்டு ரெண்டு ப்ராடக்டாக எடுத்து அந்த ப்ராடக்ட் பற்றின ஃபுல்லாகவே அந்த ப்ராடக்டில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்துச்சு, அது எதுக்கு யூஸ் பண்ணி ஸ்க்ரீனை இந்த பிடிஎஃப்பை ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகே, நான் பேசுறது கிளியரா? கொஞ்சம் செக்ல போடுங்க. ஓகே. இப்போ நான் வந்துட்டு ஒவ்வொரு வீக்குமே ரெண்டு ரெண்டு ப்ராடக்டை பற்றி பார்க்கியா இல்லைம்மா, அந்த ப்ராடக்ட் வந்துட்டு எதாரையும் செஞ்சிச்சு, அது எந்த பிரச்சனையை குடிக்கலும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து கொண்டு வரேன். ஸோ இந்த வீக் நான் பேசியது கிளியர் இல்லையா? ஓகே, சாரி. ஸோ அந்த வகையில் வந்துட்டு இந்த வீக் நாங்கள் சூஸ் பண்ணிருச்ச ப்ராடக்ட் என்று சொன்னால் ஒன்டேரா கிளீன்சிங் பார், அடுத்தது ரிஷுவல். ஓகே, இந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்துட்டு தாருக்கு கொடுக்கலும், ரெக்கமெண்ட் பண்ணியலும், அடுத்தது வந்துட்டு என்னென்ன பிரச்சனைகளுக்கு குடிக்கலும் என்று பார்க்கறதுக்கு முதல்ல வந்துட்டு இது இன்கிரீடியன்ட்ஸ் இது என்டியால தயாரிக்கப்பட்டதன், அடுத்தது வந்துட்டு என்றது வந்து நீங்க நோட் பண்ணிக்கணும். ஓகே, உங்களுக்கு ஒவ்வொரு வீக்குமே ரெண்டு ரெண்டு ப்ராடக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போல நீங்க ப்ராடக்ட் நாலேஜுக்கு சொல்லிட்டு ஒரு புக் கொண்டு வச்சுக்கோங்க. அதை வச்சு ஒவ்வொரு வீக்குமே சொல்லித்தர ப்ராடக்ட்ஸை பற்றி நோட் பண்ணுவோம். அதில் இன்க்ரீடியன்ட்ஸ் பாயிண்ட் எல்லாத்தையுமே நோட் பண்ணுவோம். இதில் என்னென்ன நன்மைகள் இருந்துச்சு, அடுத்தது வந்துட்டு என்னென்ன பிரச்சனைகளுக்கு வந்துட்டு குறுக்கேலும், அது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் உங்களோட கைப்பட நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு ப்ராடக்ட் பற்றின நாலேஜ் வந்து கூடிய மீட்டினுக்கு வந்தது மூலமா மட்டும் கூடியல. ஓகே, ஸோ கட்டாயம் லேட்டான பிரச்சனையில ஒரு நோட் புக் என் பென் எடுத்துக்கொண்டு வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு நோட் பண்ணிக்கொள்ளும்.
ஸோ ஒரு 2 நிமிஷம் டைம் தாரேன். நோட் புக் கொண்டும் பென் கொண்டும் எடுத்துக்கணும் வந்துட்டு டன் மெசேஜ் போடுங்க. அது பிறகு நான் மீட்டிங்குள்ளே போகிறேன். ஓகே, நிறைய பேர் டன் மெசேஜ் போடி. நான் இதே செல்லிங்கன்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் வந்துட்டு ப்ரொடக்ட் ட்ரைனிங் மட்டும் இல்லை, எல்லா செஷன்லேயும் வந்துட்டு ஜாயின் ஆகிய. ஆனால் அதில் சொல்லி தர விஷயங்களை நோட் பண்ணியான்னு கேட்டால் இல்லை. மீட்டிங்க்கு வர கேட்டுக்கொண்டேச்சு அங்கேருந்து போய்த்துறேன். ஆனால் இப்போ போன வீக் நடந்த மீட்டிங் ஆரிச்செல்லாம் நியூட்ரிஷேக் பற்றி கேட்டால் அவங்களுக்கு வாய்ஸ் நோட் போடவே தெரியும். மீட்டிங் வர ஆனால் வந்துட்டு அதை பற்றின நாலேஜ் இல்லை. அதுக்குள்ள நீங்கள் மீட்டிங் ஜாயின் ஆகியும் எந்த யூஸுமே இல்லை. ஒரு மீட்டிங் நாங்கள் ஜாயின் ஆகினா அதை பற்றின நாலேஜ் வந்துட்டு எங்களுக்கு இருந்ததை விட கொஞ்சம் சரி கூடிருச்சோணும் இல்லைங்கண்ணா. ஸோ அதனால தான் நான் நோட் பண்ணிக்குள்ளே சொன்னது. ஓகே, நாங்கள் செஷனுக்குள்ளே போவோம். ஒன்டேரா கிளேசிங் பார் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நட்பிராஸ் என்று சொன்னால் என்டி என்று தாரு சரி தெரியுமா? இந்த மீட்டிங் இருந்துச்சு ஆட்களுக்கு நட்பிராஸ் என்ன என்டிஎன் அண்ட் எபெக்சோரால எங்கள் எபெக்சோரால நட்பிராஸை யூஸ் பண்ணி எத்தனை ப்ராடக்ட் தயாரிச்சிச்சு தெரிஞ்சவங்க செட் பாக்ஸில் போடுங்க பார்ப்போம் எத்தனை பேருக்கு தெரியுமெண்டு. கோரைப்புல் ரிஸ்னியா செலரிச்சி கோரைப்புல்ண்டு. ஓகே, இந்த நட்பிராஸை யூஸ் பண்ணி எபெக்சோரால என்னென்ன ப்ராடக்ட் தயாரிச்சிருச்சு தெரிஞ்சவங்க செக் பாக்ஸில் போடுங்க. ஓகே, நிறைய பேர் சரி தெரிஞ்சிருச்சு, மிச்சம் சந்தோஷம். நட்பிராஸை யூஸ் பண்ணி எங்களோட எபெக்சோரால 4 ப்ராடக்ட் மாதிரி செஞ்சிருச்சு. ஒன்று ரிஷ்யூலையுமே இந்த நட்பிராஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஓகே, அதனால தான் அதுலேயும் காணாத பிம்பிள் ஓகே ஆகிய பல்வலி கதைகளுக்கு நல்லா நட்பிராஸ் இருந்துச்சுனால. அடுத்தது வந்துட்டு நட்பிராஸ்ட ஃபேஸ் வாஷ் அதுவும் இருந்துச்சு. அடுத்தது நட்பிராஸ்ட சப்ளிமெண்ட், அடுத்தது ஹேண்ட் வாஷ். இந்த 4 அடுத்தது ஒன்டெரா சோப். ஓகே, இது எல்லாமே நட்பிராஸ் சேர்த்து தான் செய்யப்பட்டிருக்கு. ஓகே, நட்பிராஸ் என்று சொன்னால் வந்துட்டு கோரைப்புல் அதோட கிழங்கிருச்சு அதால தயாரிக்கப்பட்டது தான் இந்த அதுவும் சேர்த்து தயாரிக்கப்பட்டது தான் இந்த ஒன்டெரா சோப். ஓகே, அடுத்தது வந்துட்டு இந்த ஒன்டெரா சோப்ல பப்பாசியோட சாறு சேர்த்துருச்சு. அடுத்தது வந்துட்டு நீல காக்கான் என்று சொல்லப்படி ஒரு பூ உண்டு. ஓகே, இந்த ஸ்க்ரீன்லேயே இருக்கும். அதுவும் சேர்த்து தான் அது. அடுத்தது எவகேடோ ஆயில் சரியா. அடுத்தது வந்துட்டு இந்த 4 இதையும் யூஸ் பண்ணித்தான் இந்த ஒன்டெரா கிளீன்சிங் பார் வந்து தயாரிக்கப்பட்டிருச்சு. இந்த போட்டோ பார்த்தாலே உங்களுக்கு வழங்கிடும். ஒன்டெரா சோப் என்பது உங்கள் சருமத்திற்கு ஒரு ஆழமான சுத்திகரிப்பு மற்றும் ஈரப்பதமூட்டும் தீர்வாகும். நட்கிராஸ் பவுடர், எவகேடோ ஆயில், பப்பாளி சாறு, அடுத்தது வந்துட்டு பட்டாணி அதாவது இந்த நீல காக்கான் என்று சொல்லக்கூடிய பூதான். ஓகே, மற்றும் கிளிசரின் போன்ற இதர பொருட்களின் கலவையிலிருந்து தயாரிக்கப்படும் இந்த சோப் தான் ஹைட்ரேட் செய்யவும் வந்துட்டு இது பயன்படுத்தப்படும். ஓகேயா. ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு பப்பாளி சாறை பற்றி பார்ப்போம். இது யூஸ் பண்ணியதால என்னென்ன பெனிஃபிட் எங்களோட ஸ்கின்னுக்கு கிடைச்சி வேண்டியதை கொஞ்சம் நாங்கள் டீட்டெயில்ஸாக போயிட்டு பார்ப்போம்.
ஓகே, பப்பாளி சாறு வந்துட்டு பொதுவாக சருமத்தை மென்மையாகவும் அடுத்தது பாதுகாப்பாகவும் வைத்திருக்க உதவிய ஒரு பழங்கள்ல இந்த பப்பாளி பழமும் உண்டு. சரியா? ஸோ பப்பாளி சாறை வந்துட்டு எங்களோட முகத்துல தடவி வரக்கோல சரும பொலிவு, அதாவது ஸ்கின் பிரைட் ஆகியது. அடுத்தது அந்த சாஃப்டா மென்மையா வந்துட்டு பெரியலும். அடுத்தது வந்துட்டு எங்களோட சருமத்துல ஏற்படிய அந்த வெடிப்பு வந்துட்டு தடுக்கிய அதோட வந்துட்டு சருமத்தை இறுக்கமாக்கி அந்த சுருக்கங்கள் வயசான ஆட்களோட ஃபேஸ்ல வர மாதிரி. ஸோ அதையும் வந்துட்டு இது மறைய செய்த. சரியா? அடுத்தது வந்துட்டு சருமத்துல ஏற்படிய கரும்புள்ளிகள், இந்த பிம்பிள் வந்துட்டு பிளக் மார்க், அந்த மார்க் மாய் வரும், அந்த ஒரு கருப்பு. ஸோ அதுகளை குறைச்சதுக்கும் உதவிய. அதோட குறிப்பாக வந்துட்டு கோடை காலத்துல வந்துட்டு சருமம் வறண்டு போற. ஓகேயா? அடுத்தது வந்துட்டு பருக்கள் அந்த மாதிரி ஏற்படிய. ஸோ இந்த பப்பாளி சாறு வந்துட்டு இது வந்துட்டு எங்களோட கரும்புள்ளிகளை இல்லாமாக்க உதவியத்தோட எங்களோட ஸ்கின்ல உள்ள ஊட்டச்சத்துகள், தீக்காயம், அடுத்தது வடுக்கள் மற்றும் தோல் நோய்கள், தோல்ல வரக்கூடிய ஒரு எலர்ஜி அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு இது குணப்படுத்துறதுக்கு உதவிய. ஓகேயா? அது மட்டும் இல்லாம தோல் தடிப்பு, தோல்ல ஏற்படக்கூடிய அந்த அரிப்பு, தோல்ல வார ஒரு அதுகளுக்குமே வந்துட்டு இந்த பப்பாளி சாறு நல்ல. அடுத்தது பார்த்தோன்னு சொன்னா கோரப்புல், நட்ராஸ். இதை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். இதை பத்தி சொல்ல போனா கோரைக்கிழங்குற பயன்களை பத்தி சொல்ல போனா இது வந்துட்டு கோரைக்கிழங்குல நிறையவே நன்மை இருந்துச்சு. ஸோ எங்களோட ஸ்கின்க்கு தேவையான நன்மைகளை மட்டும் நாங்க பார்ப்போம். சரியா? இது வந்துட்டு எங்களோட உடலுக்கு குளுமைய தரக்கூடிய ஒரு கிழங்கு. சரியா? இத நாங்க எங்களோட ஸ்கின்க்கு யூஸ் பண்ணியதால எங்களோட ஸ்கின்ன வந்துட்டு பளபளப்பா அந்த க்ளோவிங்கா வச்சியத்தோட இது எங்களோட உடலுக்கு வந்துட்டு குளிர்ச்சியை தர. அடுத்தது வந்துட்டு இது எங்களோட பேபிஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணிடும். குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூட நல்ல நறுமணத்தை தர. சரியா? அதாவது நறுமணம் சொன்னா வந்துட்டு வேர்வை வாசம் வருதானே, அந்த வேர்வை வாசத்தை வந்துட்டு இது இல்லாமக்கிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேயா? அடுத்தது வந்துட்டு இந்த நட்கிராஸை நாங்கள் உள்ளடக்கிய மூலமாக வயிற்றுப்புழு, அந்த வயிற்றுப்புழுக்கள் அது வெளியேறிய. அது மட்டும் இல்லாம அவங்க எடுத்துக்கொள்ள உடல்ல உள்ள கழிவுகள் வந்துட்டு வெளியாகிய. பெரும்பாலும் மிச்சக்கூடிய பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைய வந்துட்டு வராம தடுக்கிய. அது மட்டும் இல்லாம சில பேருக்கு வந்துட்டு அந்த வெள்ளப்படிய பிரச்சனைச்சு. ஸோ அதுமே வந்துட்டு இது உள்ளடக்கியதால ஓகே ஆகிய. சரியா? அடுத்த விஷயம் வந்துட்டு வெவைக்கேடோ ஒயில். ஸோ இதுலயுமே வந்துட்டு நிறைய பெனிஃபிட் இருந்துச்சு. ஸோ இது எங்களோட ஸ்கின்க்கு எந்த நன்மைகளை தரக்கூடியதுன்னு பார்க்கும். இது வந்துட்டு எங்களோட சருமத்தை வந்துட்டு வளர்க்கவும், அடுத்தது ஈரப்பதமாக்க, எப்பவுமே அந்த ஈரப்பதமா வச்சுக்கொள்ளத்துக்கு இது உதவிய. அதோட வந்துட்டு இது தோல்ல வெளிப்புறம் அடுக்கில் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதற்கு உதவி செய்கிறது. இதால வந்துட்டு புதிய தோல் உருவாகிய. அது மட்டும் இல்லாம சருமத்துக்கு ஊட்டம் கிடைப்பதால் எங்களோட ஸ்கின் வந்துட்டு பளபளப்பாக மாறி, அதோட வந்துட்டு பிம்பிள் அதிகமாக இருந்தா அதை தடுக்கவும் வந்துட்டு இது வந்துட்டு உதவிய. ஓகேயா? அடுத்தது பிம்பிள் வரத்தால சில பேருக்கு அந்த ஃபேஸ் வந்து டார்க், அந்த ரெட் கலர் ஆகிய. அடுத்தது சில பேருக்கு வீக்கம் வர. ஸோ அதெல்லாமே குறைச்சதுக்கு இது உதவி. அது மட்டும் இல்லாம வயதான அறிகுறிகள், அடுத்தது
முகத்துல நெத்தியில எல்லாம் தோன்றிய அந்த சுருக்கம் அதெல்லாமே இல்லாம போகிறதுக்கும் இந்த எவக்கேடோ ஆயில் வந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி. ஓகே, அடுத்தது வந்துட்டு நான் சொன்ன ஃபர்ஸ்ட்டுக்கு நீலகாக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்துட்டு நிறைய பேர் சொல்லி இதுதான் அந்த பூ. இதுக்கு வந்துட்டு சங்குப்பூன்னு சொல்லிய, நீலகாக்கான் அப்படின்னு சொல்லிய, அடுத்தது வந்துட்டு புஷ்பம், கன்னிக்கொடி, இந்த மாதிரி நிறைய பேரை சொல்லி அழைச்சப்படி ஒரு பூ தான் இது. இது வந்துட்டு நிறைய மருத்துவ குணங்களுக்கு யூஸ் பண்ணிய, உள்ளெடுக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி இந்த பூவை வந்துட்டு டீ எல்லாம் போட்டு குடிச்சதுக்கும் யூஸ் பண்ணிய. ஆனா இதை யூஸ் பண்ணியதால எங்களோட ஸ்கின்னுக்கு எந்த பெனிஃபிட்னு சொல்லி பார்க்கும். இந்த பூ வந்துட்டு எங்களோட ஸ்கின்ல நாங்க இந்த கொலை தேமல், அடுத்து அது மட்டும் இல்லாம அந்த கரும்புள்ளிகளை வந்துட்டு குணமடைய செய்த இந்த பூ யூஸ் பண்ணதால. ஓகே, ஸோ இந்த நாள் தனித்தனியா நான் சொன்னேன். சங்குப்பூவை பத்தி, அடுத்தது பப்பாயா சாறு, அடுத்தது எவக்கேடோ ஆயில், அடுத்தது வந்துட்டு கிராஸ், இந்த நாளை பத்தி வேறு சொன்னேன். ஸோ இது எல்லாமே சேர்ந்து செய்யப்பட்டதுதான் எங்களோட எபெக்சோடால உள்ள ஒன்டேரா கிளீசிங் சோப் பார். ஓகேயா, ஸோ இதை நாங்க யூஸ் பண்ணிய மூலமாக சில பேருக்கு வந்துட்டு தொடை, கழுத்து அந்த மாதிரி இதுகள்ல வந்துட்டு டார்க்கா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த கருமையை வந்துட்டு குறைச்சதுக்கு இந்த ஒன்டேரா சோப் வந்துட்டு மிச்சமே ஹெல்ப் பண்ணிய. ஓகேவா, அடுத்தது வந்துட்டு என்னோட ஃபேஸ் ஸ்கின் வந்துட்டு பிரைட் ஆகியதோட என்னோட ஃபேஸ்ல உள்ள டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்துட்டு இது இல்லாம ஆக்கிய. அது மட்டும் இல்லாம இந்த சோப் சின்ன பிள்ளைகளுக்கும் யூஸ் பண்ணிடும். 6 மாச பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே யூஸ் பண்ணிடும். பொதுவா மத்த ப்ராடக்ட் சொன்னால் குறிப்பிட்ட ஒரு அளவில் தான் யூஸ் பண்ணிடும். பெரியவங்க தான் யூஸ் பண்ணிடும், சின்ன பிள்ளைகள் குடிக்கலாம். ஆனா இது அப்படி இல்லை. இது வந்துட்டு 6 மாச பிள்ளைகள் இருந்து எங்களுக்கு பயப்படாம இந்த சோப்பை குடிக்கலும் யூஸ் பண்ணதுக்கு. இது வந்துட்டு வெய்க்கூறு அதுகெல்லாம் இல்லாம ஆக்கிய. அடுத்தது வந்துட்டு எலர்ஜிகள் எங்களது மேல்களை வந்தா அதை இல்லாம ஆக்கிய. அடுத்தது தேமலுக்கும் வந்துட்டு இது மிச்சமே நல்ல. ஓகே, இதுதான் இந்த ஒன்டேரா சோப்போட பெனிஃபிட். இதையும் தானே நிறைய இருந்துச்சு, பட் நான் கொஞ்சம் தான் இதில் எட் பண்ணேன். தோல்ல வர எரிச்சலை தடுக்கி, அது மட்டும் இல்லாம வியர்வை குப்புளங்கள், அதாவது அந்த வெய்க்கூறுன்னு சொல்லிய அதுகளை, அடுத்தது தோல் ஒவ்வாமைகள் குணப்படுத்திய, அடுத்தது எங்களோட ஸ்கின்னை க்ளோ ஆக்கிய, எங்களோட ஸ்கின்க்கு ஒரு க்ளோவிங்கை தார. அடுத்தது எங்களோட சருமத்தை வந்துட்டு பிரகாசமாகவும் மென்மையாகவும் மாற்றுவதன் மூலம் சருமத்தின் இளமை தன்மையை பாதுகாக்க உதவுகிறது. இப்ப சில பேருக்கு வந்துட்டு அவனோட ஸ்கின், அவனோட ஃபேஸ் எல்லாம் பார்த்தா ஒரு வயசான ஆட்கள் மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதெல்லாமே இல்லாம எங்களோட இளம பருவத்தை வந்துட்டு அப்படியே தங்க வச்சுக்கொள்ளு இந்த சோப் நான் தொடர்ந்தும் யூஸ் பண்ணிட்டு வர்றதன் மூலம். ஓகே, ஸோ இந்த ஒன்டேரா சோப் பார்த்துட்டு சொன்னால் இதை கஸ்டமர் பிரைஸ், அதாவது நாங்க கஸ்டமருக்கு சேல் பண்ண வேண்டிய பிரைஸ் தான் 1380 ரூபா. ஓகே, நாங்க வெளியில வச்சக்கூடிய பிரைஸ். அதே கம்பெனி எங்களுக்கு தர பிரைஸ் 1200 ரூபா. நாங்க 1380 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு கம்பெனிக்கு நாங்க பேமெண்ட் பண்ணக்கோல் 1200 ரூபா மாரி தான் ஒரு சோப்புக்கு நாங்க அமௌண்ட் பே பண்ணணும். ஸோ இதை ஒன்று சேல் பண்ணி மூலமாக எங்களுக்கு 180 ரூபா இம்மீடியட் ப்ராஃபிட் கிடைச்சி. ஒரு சோப் சேல் பண்ணாத எங்களுக்கு 180 ரூபா வந்து ஒரு இம்மீடியட் ப்ராஃபிட் கிடைச்சி. அது மட்டும் இல்லாம இப்ப பாயிண்ட் இருந்தா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தானே, நாங்க எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னா 250 பாயிண்ட் கம்ப்ளீட் ஆகணும். ஸோ அந்த பாயிண்ட்டும் வந்துட்டு இதுல 10 பாயிண்ட் கிடைச்சி. ஒரு சோப் சேல் பண்ணா எங்களுக்கு 10 பாயிண்ட் எட் ஆகிய. 10 சோப் சேல் பண்ணா எங்களுக்கு 100 பாயிண்ட் அங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளையிலும். அது மட்டும் இல்லாம இது ஒரு சோப் வந்துட்டு 70 கிராம். அடுத்தது வந்துட்டு இந்த சோப்பே நாங்கள் ரிஷி ஆயிலையும் சேர்ந்து யூஸ் பண்ணியதன் மூலமாக எங்களோட ஃபேஸில் பிம்பிள் வந்துடுச்சு. அதுகளில் வர கருப்பு அடையாளம் பிம்பிள் வந்து சில பேர் இருக்காங்கன்னா அப்படியே கருப்பாக பெருசாக இருந்துச்சு.
அதெல்லாம் வந்துட்டு இல்லாம ஆக்கி அடுத்தது பிக்மெண்டேஷன் இருந்துச்சு. அந்த பிரச்சனைக்குமே வந்துட்டு இது பெஸ்டான சொல்யூஷன். ஓகே, அடுத்தது ஃபேஸ்ல ஏற்படக்கூடிய சுருக்கம் போன்ற பிரச்சனைகளுக்கும் இது ஒரு சிறந்த தீர்வு தான். ஸோ இப்போ அடுத்தது நாங்கள் வந்துட்டு ஒன்டேரா கிளீன்சிங் சோப் பாத்த ஃபீட்பேக்ஸை பார்ப்போம். ஓகே, நான் இதில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் மேட் பண்ணிருச்சு. ஒன்டேரா சோப் யூஸ் பண்ணவங்க இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிடு. என்னுடைய ஃபீட்பேக் இருந்துச்சு, பர்சனலாக நான் யூஸ் பண்ணியேன். அதை லாஸ்ட்டுக்கு சரிங்க. ஸோ இந்த மீட்டிங்கில் இருந்துச்சு யார் சரி ஒன்டேரா சோப் நீங்கள் யூஸ் பண்ணி அது நீங்கள் அப்படி இல்லாட்டி உங்களோட கஸ்டமருக்கு சேல் பண்ணி ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை வந்துட்டு இதில் ஷேர் பண்ணிடும். ஹேண்ட் ரைஸ் பண்ணால் நான் அன்மியூட் பண்ணி ஆப்ஷன் தரேன். Assalamualaikum sister. வலைக்கம் சலாம். எல்லாரும் உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நிறைய கேக்குதா நான் பேசுறது? இப்போ ஓகே. இது எனக்கு ஒன்றிய சோப் தான் மிச்சம் மாடல்ஸ் வர ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பிம்பிள்ஸ் மார்க் நிறைஞ்சு அப்படித்தான் இருக்கிற அவங்களோட மூஞ்செல்லாம். அப்ப நான் அவங்கள்ட்ட இதுதான் சொன்னேன், இப்படி ஒரு லிக்விடே ட்ரை பண்ணுவேன்னு. ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு மத்தவங்களுக்கு சொல்ல அப்ப மாஷால்லான்னு எனக்கு அப்படியே ஆர்டர்ஸ் வரும். ஒன்றரை சோப் தான். என் ஃப்ரெண்ட் வந்து 2 பேர் இப்ப கிட்டத்தட்ட இன்னைக்கு கூட கண்டு சொன்னாங்க, நல்லபடியே எனக்கு அடுத்த ஆர்டர்ஸ் நான் வந்து தருவேன் அப்படின்னு. மற்றது நானும் யூஸ் பண்றேன், எனக்கு உள்ள சின்ன பேபிக்கும் யூஸ் பண்றேன். அடுத்த நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. நல்ல சோப்பு. தேங்க்யூ சிஸ்டர். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்த வேற யாருக்கும் ஃபீட்பேக் ஷேர் பண்ணியா ஒன்டேரா சோப் யூஸ் பண்ணி, அப்படி இல்லாட்டி நீங்க உங்களோட கஸ்டமருக்கு சேல் பண்ணி அதால வந்த ஃபீட்பேக் பத்தி சிஸ்டர் கேட்பேன். வெயிட். ஓகே, பத்மினி சிஸ்டர் உங்களுக்கு அன்மியூட் பண்ணிட்டு பேசிடு. ஹாய், குட் ஈவினிங் எல்லாருக்கும். சிஸ்டர், நான் முதல்ல எடுத்தது பேபிக்கு யூஸ் பண்றதுக்கு தான். நீங்க சொன்னீங்க 6 மந்த்ல இருந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. உங்களோட மைக் மியூட் ஆகி இப்போ பேசுவோம். ஹாய், குட் ஈவினிங் எல்லாருக்கும். சிஸ்டர், நான் யூஸ் பண்ணல. இது எந்த ஃபீட்பேக் என்னன்னு கேட்டா, இந்த பேபிக்கு தான் நான் எடுத்தது. நீங்க சொன்னீங்க 6 மந்த்ல இருந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா நான் எடுத்தது இவங்களுக்கு 2 வீக்ஸ்ல இருந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இன்ன வரைக்கும் யூஸ் பண்றேன். இப்போ 8 மந்த் ஆகுது அவங்களுக்கு. ஆனா எந்த ஒரு ரேஷஸும் அவங்களுக்கு இல்ல, எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்ல அவங்களுக்கு. இப்ப நான் ஒரு 4-5 சோப் வரைக்கும் நான் ஒன்டேராவே தான் யூஸ் பண்றது. வேற எந்த சோப்பும் அவங்களுக்கு யூஸ் பண்றது இல்ல. நான் யூஸ் பண்றதோட நான் நிறைய பேர்த்துக்கு அதை பத்தி சொல்லி இப்ப நிறைய பேர் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சவுதியில இருந்து எனக்கு ஆர்டர்ஸ் வருது. ஒன்டேரா சோப் எடுக்கிறதுக்கு சவுதியில இருந்து ஆர்டர்ஸ் வருது. எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாத ஒரு சோப் தான் இது. பேபிஸ்க்கு 6 மந்த்னு இல்ல, அது பிறந்த பேபிக்கும் நாம எந்த ஒரு பயமும் இல்லாம யூஸ் பண்ணலாம். சூப்பர். அதாவது நீங்க உங்களோட பிள்ளைக்கு 2 வீக்ஸ் இருச்ச கொலைய இந்த ஒன்டேரா சோப் தான் யூஸ் பண்ணிய? ஓ சிஸ், நான் அதுக்கு முதல்ல எந்த ஒரு சோப்புமே உங்களுக்கு யூஸ் பண்ணல. ஸ்டார்ட் பண்ணதே ஒன்டேரா தான் உங்களுக்கு. சூப்பர். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். அடுத்தது அஸ்கியா சிஸ்டர், உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிடுறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், குட் ஈவினிங் எல்லாருக்கும். ஒன்டேரா சோப்பை பத்தி நான் ஏன் ஓன் ஃபீட்பேக் கொண்டு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு பெருசா முகத்துல பிம்பிள்ஸ் வரல. இருந்தாலும் அந்த ஓவரான அந்த
அந்த climate சேஞ்ச் அந்த ஓவரா ஹீட் அந்த சூடு காலத்துக்கு வந்து இந்த நெத்தில அந்த மாதிரி இந்த வாய்க்கு கீழே எல்லாம் அந்த பொறிஞ்சு பொறிஞ்சு வரும். சொக்கையிலையும் அப்படி பொறிஞ்சு பொறிஞ்சு வரும். அப்ப நான் வந்து ஒன்தேரா சோப் நான் நிறைய கஸ்டமர்ஸ்க்கும் எடுத்து கொடுத்திக்கிறேன். அந்த டைம்ல நானும் பர்சனலா எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனா அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து மாஷா அல்லாண்டு அந்த அந்த பொறிஞ்சு பொறிஞ்சு வாரது, அந்த வெயிலுக்கு வர அந்த சூட்டுக்கு வர சின்ன சின்ன பொக்களமா அந்த பொறிஞ்சு வாரது எல்லாமே இல்லாமல் ஆகிக்குது. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்ப லாஸ்டா ஒன்தேரா சோப் முடிஞ்ச பிறகு திரும்ப நான் ஒரு நட்ராஸ் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி இப்ப திரும்ப ஒன்தேராக்கு போறோம் நட்ராஸ் எடுத்திக்கிறேன். அதே மாதிரி என்ன கஸ்டமர்ஸ் என்ன மைனி ஒன்றுக்கும் நான் எடுத்து கொடுத்தேன். அவட முகத்துல எப்பவுமே பிம்பிள்ஸ் இருக்கிறேன். பிம்பிள்ஸ் குறையறதே இல்லை. சரியான மாதிரி பிம்பிள்ஸ் ஆயிலி ஸ்கின் அவக்கு. அப்ப அவக்கும் நான் வந்து நட்ராஸ் ஃபேஸ் வாஷும் ஒன்தேரா சோப்பும் எடுத்து கொடுத்தேன். அப்ப அவ யூஸ் பண்ணி ஒரு 2 வீக்ஸ்ல மாதிரி நான் அவகிட்ட கேட்டேன் எப்படி சோப் நல்லமா அப்படின்னு சொல்லி. அப்ப அவ வந்து அவ்வளோ ஹாப்பியா அவட ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணியிருந்தா. நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இது வரைக்கும் பிம்பிள் ஒண்டே என் ஃபேஸ்ல வரல அப்படின்னு சொல்லி நான் இந்த ஸ்கிரீன்ஷாட் பண்ணி குரூப்களையும் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னும் நிறைய எனக்கு கஸ்டமர்ஸ்க்கும் எடுத்து கொடுத்து எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு பிம்பிள்ஸ் எல்லாம் கியூர் ஆகிக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எல்லாருமே பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ் தான் தந்திக்கிறாங்க. உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் இந்த ஒன்தேரா சோப். ஸோ எல்லாருக்கும் பயம் இல்லாம யூஸ் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகேடா, ஜஸாக்கல்லா ஹைர். அடுத்தது வந்துட்டு அஷ்ரா சிஸ்டர் அன்மியூட் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிடு. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒன்தரா சோப்பை பற்றி கொண்டு தான் தரலாம் நினைக்கிறேன். நானும் வந்து இந்த ஒன்தரா சோப்பை வந்து ஆர்டர் பண்ணி நானும் இந்த ஓன் யூஸ் பண்ணலாம்ன்றது எடுத்தேன். அதில் வந்து காலில் எனக்கு வந்து இந்த ரேஷஸ் மாதிரி வந்தது. இது வெயில் நேரம் வந்து அந்த காலில் மெயினாக ரேஷஸ் வரும். அப்போ அதுக்கு யூஸ் பண்ணலாம்னு எடுத்து இப்போ அதுக்கும் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதோட வந்து என் ஃபேஸ்க்கும் வந்து இப்போ ஒன்தரா சோப் தான் வந்து யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். வேற எந்த சோப்பும் வந்து நான் பாவிக்கிறதும் அப்படியும் இல்லை. இந்த சோப்பை வந்து எங்களோட சிஸ்டருக்கும் வந்து நான் எடுத்து கொடுத்தது. அதாவது அவங்களோட கழுத்து பகுதியில் இருக்கிற அந்த கருமை இதழுக்கு வந்து அவங்க யூஸ் பண்றதுக்கு தான் வாங்கினாங்க. அவங்களுக்கும் வந்து அந்த கருமை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்போதைக்கு இல்லாம போறேன்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இந்த சோப் வந்து எல்லாருக்கும் வந்து பெஸ்ட்டான ஒரு சோப் ஒன்று தான். யாரும் பயமில்லாம இதை யூஸ் பண்ணிடும். சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாக்கள் வர இந்த சோப்பை வந்து யூஸ் பண்ணிடும். சரி, பயமில்லாம எல்லாத்துக்கும் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ சிஸ்டர். ஓகே, ஜஸாக்கல்லா ஹைர். நிறைய பேர் ஃபீட்பேக் ஷேர் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கி. ஓகே, நான் வந்துட்டு ஓகே பக்கீரா சிஸ்டர் வந்துட்டு உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணிடு. அகிலா சிஸ்டர், நான் அன்மியூட் பண்ணி ஆப்ஷன் தந்திருக்கேன். அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிடு. இப்ப கேக்குதா சிஸ்டர்? ஓகே. இது என்ன நான் ரிஷன் எடுத்தது வந்து எனக்கு டென்ட்ரூஃப் ப்ராப்ளத்துக்கும் ஏர் ப்ராப்ளத்துக்கும் மெயினாவே வந்து பல்லு வலிக்கு எடுத்தேன் சிஸ்டர். ஏன்னா பல்லு வலிக்கு நான் நிறைய இடங்கள்ல மெடிசன்ஸ் எடுத்தும் என்ன சரி வரல. ஆனா ரிஷ் ஆயில் யூஸ் பண்ணி அல்லான்னு சொல்லி இது வரைக்கும் என்ன பல்லு வலி வரையும் இல்லை. மிச்சம் ஏன்னா ஒன்தேரா சோப்பும் வந்து ஏன்னா ஃபேஸ்ல நிறைய பிம்பிள்ஸ் வந்துருந்துச்சு சிஸ்டர். பிம்பிள்ஸ் வந்து அது மெயினாவே வந்து கொஞ்சம் பழுத்து அந்த மாதிரி நிறைய ஓவராகவே வர தொடங்கினேன். இந்த சோப் யூஸ் பண்ணினதால இப்போ பிம்பிள்ஸ் வரவும் இல்லை. ஃபேஸும் நல்ல வெளிச்சமாகவும் நீக்குது. மற்றது வந்து இந்த மார்க் எல்லாமே குறைஞ்சிக்குது. மற்ற கஸ்டமருக்கும் எடுத்து கொடுத்து அவங்களும் இதே தான் சொன்னேன். அவங்களோட கழுத்து கீழே ஈக்கிற அந்த கருப்பு மார்க்குகள், ஃபேஸ்ல இருக்கிற பிம்பிள்ஸ் அது எல்லாத்துக்கும் எடுத்துக்கிற. மற்றது இப்ப இப்ப ஒரு கிழமைக்கு ஒருத்தருக்கு எடுத்து கொடுத்து அவங்களோட பிள்ளைகளுக்கும் யூஸ் பண்ணினேன். அவங்களுக்கும் அதுவும் ஒரு 5 மாசம் புள்ள சிஸ்டர்.
அவங்களுக்கும் யூஸ் பண்ணலுமான்னு கேட்டு கொடுத்தேன். இப்ப அதைத்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உண்மையாவே சொல்ல போனா நல்ல இது சிஸ்டர். உண்மையாவே ஃபெஸ்ட்டுக்கு பேசுறேன்னு கொஞ்சம் தடமாட்டேன். அவ்வளோதான் sister. ஓகே ஓகே, ஜிசாக்கெல்லாம் ஹை ஃபீட்பேக் ஷேர் பண்ண எல்லாத்துக்கும். நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கு நான் வந்துட்டு அடுத்த ப்ராடக்டையும் பார்க்கணும்னால இவ்வளோ பேர் ஃபீட்பேக் ஷேர் பண்ண போதும். அடுத்த ரிஷ்யூலை பற்றியும் பார்க்கணுமே. ஓகே, அடுத்தது நான் கொஞ்சம் ஃபீட்பேக் வந்துட்டு இதுலேயே எட் பண்ணிட்டு உங்களுக்கும் பார்த்துக்கொள்ள இயலும். தேவையான ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கொள்ள இயலும். ஓகே, இவ்வளோதான் ஃபீட்பேக். அடுத்தது நாங்கள் ரிஷ் ஆயிலை பற்றி பார்ப்போம். ரிஷ் ஆயிலை பற்றி எங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன், அந்த ப்ராடக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு எங்களோட மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர் அஹ்லம் அஹ்லம் உங்களோட ஹேண்ட் ரைஸ் பண்ணுவோம். நான் உங்களுக்கு அன்மியூட் பண்ணி ஆப்ஷன் தாரேன். அன்மியூட் பண்ணிட்டு பேசிடுமா அஹ்லம்? நீங்கள் ஸ்க்ரீனை ஷேர் பண்ண சொன்னேன். ஸோ அன்மியூட் பண்ணி ஆப்ஷன் மட்டும் தாரேன். நான் உங்களோட பிடிஎஃப் ஷேர் பண்ணியேன். ஓகே. ஓகே, வெயிட் பண்ணுவோம். ஓகே அஹ்லம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேசுறது எல்லாருக்கும் கிளியரா விளங்குதா? ஓகே, நாங்க இன்னைக்கு வந்து ரிஷ்யோயில பத்தி பார்ப்போம். இந்த ரிஷ்யோயில் வந்து எங்களோட எபெக்ஸ் ஆயிரால தயாரிச்சிக்குது. சரியா? இந்த ரிஷ்யோயில் வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெயும் கனோடாமா பவுடரும் கோரைப்புல் தூள் இந்த கோரைப்புல் தூள் இந்த 3 மூலப்பொருட்களையும் கொண்டுதான் எங்களோட எபெக்ஸ் ஆயிரால தயாரிக்கப்பட்டிருக்கிற ரிஷ்யோயில் வந்து தயாரிச்சிக்குது. சரியா? இப்ப நாங்க வந்து தேங்காய் எண்ணெயை பத்தி பார்க்கோம். தேங்காய் எண்ணெய் நாங்க இப்ப தேங்காய் எண்ணெயை வந்து எங்களோட தோல் நலத்தை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் இல்லாம சரும வறட்சியை போக்குறதுலயும் வேற வந்து எங்களோட வறண்ட இப்ப வந்து எங்களோட தோல் வந்து வறண்டு காணப்பட்டா அதை வந்து இல்லாமக்கிறதுக்கும் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றது நல்லா. சரியா? அது மட்டும் இல்லாம இந்த தேங்காய் எண்ணெயில இருக்கிற கொழுப்பு சத்து வந்து எங்களோட சருமத்துல இருக்கிற சுருக்கத்தை போக்கும். அது மட்டும் இல்லாம இந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றதால எந்த வித பக்க விளைவுகளும் ஏற்படாது, எந்த வித சைடு எஃபெக்ட்ஸும் ஏற்படாது. எப்படி என்றால் இப்ப நான் க்ரீம் வேற வந்து நிறைய விஷயம் கெமிக்கல் கலந்த விஷயங்கள் நிறைய யூஸ் பண்றேன். அது மாதிரி இல்லை இந்த தேங்காய் எண்ணெய். இப்ப நிறைய பேருக்கு வந்து எப்படி எங்களோட மூஞ்ச வந்து பேச வந்து அழகா வேற வந்து பளபளப்பா வச்சுக்கொள்ளணும் நிறைய வந்து ஆசை இருக்கு. சரியா? அப்ப வந்து இப்ப நாங்க நிறைய க்ரீம் யூஸ் பண்றோம். அதெல்லாம் தவிர்த்து கொண்டோம் இந்த ரிஷ்யோயில வந்து யூஸ் பண்ணல. சொன்னா இந்த தேங்காய் எண்ணெய் இப்போ வந்து நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும், தேங்காய் எண்ணெய் மூஞ்சிக்கு யூஸ் பண்ணலுமா அப்படின்னு. பயப்படாம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலும். நாங்க தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றதால எங்களோட முகத்தை வந்து பளபளப்பா வேற வந்து அழகா வேற வந்து மென்மையா வச்சுக்கிறதுக்கு இந்த தேங்காய் எண்ணெய் வந்து எங்களுக்கு உதவியா இருக்கும். சரியா? அடுத்ததா வந்து கனோடாமா காளான். கனோடாமா வந்து திறந்த மருத்துவத்துவம் கொண்ட ஒரு மூலிகை. இந்த மூலிகை வந்து
5000 ஆண்டுகளுக்கு மேலாக சீனா, ஜப்பான், கொரியா போன்ற நாட்டு மக்களால பயன்படுத்தப்பட்டு வருகுது. சரியா? இப்ப வந்து இந்த எங்களோட ரிஷுவல் தயாரிக்கிறதுக்கு வந்து இந்த கனோடாமா வந்து சீனாவில இருந்து தான் இறக்குமதி செய்யறாங்க. சரியா? இன்னொன்று வந்து இந்த கனோடாமா வந்து சீன மக்களால தங்களோட உணவுல வந்து அதிகமா பயன்படுத்தி கொண்டு வராங்க. ஏன்னு சொன்னா உம் இந்த கனோடாமா வந்து தங்களோட ஆயுள வந்து அதிகரிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம எங்களோட உடல் ஆரோக்கியத்தை வளர்க்கறதுக்கும் இந்த கனோடமா உதவியே வைக்குது. அது மட்டும் இல்லாம சீன அரசர்கள், அரசிகள் தங்களோட அழகை வந்து வளர்த்து கொள்றதுக்கு இத வந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த கனோடாமா வந்து அதிக மருத்துவத்துவம் கொண்ட ஒரு மூலிகைத்தான் கனோடாமா. சரியா? இந்த கனோடாமால அதிகமா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. அது மட்டும் இல்லாம தோல்ல ஏற்படுற தொற்று, சிரங்குகளை வந்து வராம தடுக்குது. அது மட்டும் இல்லாம எங்களோட சருமத்தை வந்து பளபளப்பா பேணுறதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து நிறைய பேர் வந்து எப்படி விளையாட்டு வீரர்கள் அப்படி இருப்பாங்க. நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இப்ப வந்து கால், கை, உடம்பு வருத்தம் நிறைய வரும். அந்த டைம்ல வந்து நாங்க இந்த ரிஷ் ஆயில குடிக்கல. என்ன செய்யணும்னா இந்த ரிஷ் ஆயில வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ வந்து இப்ப வந்து எங்களோட விளையாட்டு வீரர்களுக்கு அந்த எப்படி உடம்புல வந்து வருத்தங்கள் வராம எங்களோட இளமையை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து இந்த கனோடாமா பவுடர் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? அடுத்தது வந்து கோரைக்கிழங்கு. ஓகே, கோரைக்கிழங்க பத்தி பார்ப்போம். இந்த கோரைக்கிழங்கு வந்து எங்களோட உடம்ப வந்து குளிர்ச்சி மிக்கதா பேணக்கூடியது. சரியா? இந்த கோரை புல் தூள் அந்த எங்களோட இந்த கோரைப்புல் தூள் வந்து எங்களோட உடம்புக்கு வந்து பளபளப்ப வேற வந்து குளிர்ச்சிய அது மட்டும் இல்லாம இப்ப வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட பீரியட்ஸ் டைம்ல கேர்ள்ஸுக்கு மிச்சமும் மீக்கிற பிரச்சனை பீரியட்ஸ் டைம்ல வந்து பாடி பெயின் நிறைய பேருக்கு இருக்கிற. சரியா? அந்த டைம்ல வந்து இந்த ரிஷுவல் வந்து அவங்களுக்கு ஃபுல் ஹெல்ப்பா இருக்கும். ஏன்னு சொன்னா இப்ப வந்து ஏன்னு சொன்னா நீங்க கண்டினியூ பண்ண வாங்கலாம். ஓகே சாரி. இப்ப வந்து கேர்ள்ஸுக்கு வந்து பீரியட்ஸ் பெயின் இருக்கும். அந்த டைம்ல வந்து இந்த ரிஷுவல் வந்து ஃபுல் ஹெல்ப்பா இருக்கும். ஏன்னு சொன்னா இந்த கோரைக்குலங்குல அவ்வளோ அவ்வளோ வந்து சக்தி வாய்ந்த ஒரு பொருளாட்டம் இந்த கோரை புல் பவுடர் காணப்படுது. சரியா? அது மட்டும் இல்லாம உடல்ல உள்ள வலிகளை நீக்கிறதுக்கு, காய்ச்சலை தடுக்கிறதுக்கு, வேற வந்து வயிற்றுப்போக்கை தடுக்கிறதுக்கு, வேற ஆரோக்கியமான தோல், கண், வேற வந்து எங்களோட உடம்புல ஈக்கிற உறுப்புகளை பாதுகாக்கிறதுக்கும் வந்து இந்த கோரை புல் பவுடர் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது அடுத்தது ஓகே. இந்த ரிஷுவல் வந்து இந்த 3 மூலப்பொருட்களையும் கொண்டுதான் செஞ்சிக்குது. சரியா? இப்ப வந்து இந்த ரிஷுவல்ல வந்து எங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு பார்ப்போம். சரியா? 30க்கு மேற்பட்ட நன்மைகளை கொண்டது தான் இந்த ரிஷுவல். சரியா? இதுல 33 இது போட்டிக்குது. ஆனா வந்து இதை விட கூடுதலான பெனிஃபிட்ஸ் எங்களுக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் முடி கொட்டுதல், அதுக்கு பிறகு முடி வளர்றதுக்கு, முடி கருக்கிறதுக்கு, பொடுகு போறதுக்கு. சரியா? இது 4. சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். இப்ப வந்து
இப்ப நாங்க ஹேர்க்கு யூஸ் பண்ண போக்கிட்டு எப்படின்னா இப்ப ஹேர்க்கு இப்ப கேர்ள்ஸ் யூஸ் பண்ணக்கிட்ட எப்படி தெரியுமா யூஸ் பண்ணணும். இப்ப வந்து எல்லாருமே நைட் டைம்ல யூஸ் பண்ணிட்டு தூங்குறோம். ஆனா வந்து இப்ப நாங்க குளிக்கிறதுக்கு முதல் ஒரு ஒரு 15 நிமிஷத்துக்கு முதலோ 30 நிமிஷத்துக்கு முதலோ நல்லா பூசி மசாஜ் பண்ணி கொண்டு சிஸ்டர் மசாஜ் பண்ணி கொண்டு ஒரு ½ கழிச்சு குளிச்சா வந்து எங்கட அந்த எப்படி இப்ப டன்ட்ரஃப் வாரது வந்து அந்த நாங்க எப்படி ஒயில வந்து பூசி கொண்டு நைட்ல தூங்குறது மூலமாவும் எங்களுக்கு பொடுகு ஏற்படுறதுக்கான இது காரணிகள் வந்து அதிகரிக்குது. சரியா? அது மட்டும் இல்லாம இப்ப வந்து சிஸ்டர் ஏன் மியூட் பண்ணி படுது? நீங்க மியூட் பண்ணி ஆயிக்கும்ல, அந்த மியூட் பண்ணா நான் தான் அன்மியூட் பண்ணி ஆப்ஷன் தரணும். ஓகே ஓகே. அடுத்தது வந்து தலைவலி, தலையில் சளி பிரச்சனை, பருக்கள், மேக்கப் ரிமூவர், முகச்சுருக்கம், மார்க், நாட்பட்ட காயம், உடன் காயம், நெருப்பு சுட்ட காயம், திரண்டி, தேமல், வட்டக்கடி, வியர்க்கூறு, தோல் அரிப்பு, கிருமி தொற்று, வாய்ப்புண், பல்வலி, பட்சூத்தை, நகைச்சுத்து, பித்த வெடிப்பு, மறு, சிறு குழந்தைகளின் பொடி மசாஜ் ஆயில், பொடி ட்ரைனஸ், ஆஃப்டர் ஷேவிங் மசாஜ், கால் கை வலி, உதடு வெடிப்பு, உதடு கருமை, இதுக்கெல்லாம் வந்து இந்த ரிஷி ஆயில் வந்து யூஸ் பண்ணலும். அடுத்த பீஸ் ஓகே. இந்த ரிஷி ஆயில் வந்து கஸ்டமர் பிரைஸ் வந்து 1450 ரூபா. இதுல எங்களுக்கு வந்து 250 ரூபாய் ப்ராஃபிட் இருக்குது. கம்பெனி பிரைஸ், கம்பெனி எங்களுக்கு தர பிரைஸ் வந்து 1200 ரூபா. இது 80 ml, பாயிண்ட்ஸ் வந்து 9. அடுத்து ஓகே. நாங்க வந்து ரிஷி ஆயில வந்து எப்படி எங்களோட உடம்புக்கு யூஸ் பண்ணன்னு பார்த்தா, இப்ப வந்து எங்களோட கை கால்ல வந்து வறட்சி ஏற்படுற டைம், இப்ப வந்து எங்களோட எப்படி வறண்டு ஒரு சதி அந்த இளமைத்தன்மை அற்று காணப்படும். அந்த டைம்ல வந்து சில பேருக்கு வந்து தோல் உரியிற இது இருக்குது. அந்த டைம்ல இப்போ வந்து நாங்க குளிக்கிறதுக்கு முதலும் சரி பின்னுக்கும் சரி இந்த ஆயில் யூஸ் பண்ணல. எப்படி யூஸ் பண்றேன்டா, தினம் இப்ப வந்து நாங்க குளிக்க போறதுக்கு முதல் கொஞ்சம் பூசி மசாஜ் பண்ணி கொண்டு குளிச்சிட்டு வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் எடுத்து எங்களோட உடம்புல வந்து அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணிட்டு நாங்க அதுக்கு மேலுக்கு வந்து நாங்க எப்படி என்ன சரி க்ரீம் யூஸ் பண்றதா இருந்தா அதுகளையும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இல்லாட்டி என்ன சரி ஒரு க்ரீம் நாங்க எங்களோட உடம்புக்கு யூஸ் பண்ற வேண்டாம், அந்த க்ரீமோடையும் சேர்த்து இந்த ஆயில யூஸ் பண்ணலும். அடுத்து ஓகே. எங்களோட முகத்துல இருக்கிற சுருக்கம் வேற வந்து இளமை தன்மைகளை அந்த இளமை தன்மை அற்று காணப்படுறவங்க வந்து அதை வந்து இல்லாமக்கணும். எங்களோட முகம் எப்பவுமே வந்து பளபளப்பா அழகா ஈக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து நைட் டைம்ல இப்ப வந்து ஒன்தரா சோப் யூஸ் பண்றவங்க வந்து மூஞ்ச நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு வந்து எப்படி எங்களோட ரிஷுவல வந்து நல்லா அப்ளை பண்ணி மூஞ்சில மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணிட்டு நைட்ல தூங்கி மார்னிங்கோட எலும்பி மூஞ்ச வாஷ் பண்ணினா வந்து அந்த இப்போ வந்து நிறைய பேர் மூஞ்சில வந்து ட்ரைனஸ் காணப்படும். அந்த ட்ரைனஸ் எல்லாம் இல்லாம போய்விடும். சரியா? அடுத்த பேஜ். ஓகே. நாங்க வந்து இப்ப பிறக்கிற பிள்ளைகளுக்கும் சரி இப்ப வந்து இப்ப சின்ன பிள்ளைகள் எல்லாருக்குமே வந்து கெமிக்கல் நிறைஞ்ச பொருட்களை தான் நிறைய யூஸ் பண்றோம். அதுகள் எல்லாம் தவிர்த்துட்டு இப்ப வந்து இப்ப இந்த ரிஷ் ஆயில் வந்து தேங்காய் எண்ணெய், கனோடாமா காளான், வேற வந்து கோரைப்புல் பவுடர், இந்த 3 தான். இந்த மூல பொருட்களையும் கொண்டுதான் இந்த ரிஷ் ஆயில்
தயாரிச்சுக்குது. அப்ப வந்து பயப்படாம எங்கட சின்ன பிள்ளைகளுக்கும் இந்த ஆயிலை யூஸ் பண்ணலாம். சரியா? அவங்களுக்கு இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு தான் நிறைய தேமல், வேற வந்து வேர்க்கூர், நிறைய இந்த புண், வேற வந்து அவங்களுக்கு உடம்பு வந்து எரியிற, வேற வந்து அவங்க வந்து இப்ப காயங்கள் ஏற்பட்டாலுமே இப்ப வந்து நாங்க மருந்து எடுக்கு அப்படி இப்படி செய்யறோம். அதுகளை வந்து தவிர்த்து கொண்டு இந்த ரிஷியலை யூஸ் பண்ணினா பேபிஸுக்கு வந்து எந்த கெமிக்கல் இப்ப வந்து நாங்க கெமிக்கலை யூஸ் பண்ண வந்து அதுவும் அவங்களுக்கு பின்னுக்கால அவங்களுக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சான்சஸ் இருக்கு. அப்ப வந்து நாங்க இந்த ரிஷியலை யூஸ் பண்றதால அவங்களுக்கு வந்து அவங்களோட உடலும் ஆரோக்கியமாயிக்கும். அந்த இப்ப வார இப்ப தேமல் ஆயிக்கட்டும், எதுவாயிக்கட்டும், அது வந்து டக்குனும் ஈஸியா வந்து அவங்களுக்கு இல்லாம போறதுக்கான சான்சஸ் இருக்கிறது. ஸோ வந்து இப்ப நிறைய பேர் வந்து பேபிஸுக்கு இதை பயன்படுத்தி இயலுமா அப்படின்னு பயப்படாம வந்து பேபிஸுக்கு இந்த ரிஷியல் யூஸ் பண்ணேலும். அடுத்து ஓகே. இப்ப வந்து பிரசவத்துக்கு பின்னுக்கு ஏற்படுற தழும்புகள் இருக்கு. சரியா? அந்த தழும்பை வந்து எப்படி இல்லாமக்கிற சில பேர் நினைக்கிறது சும்மா பூசினா இல்லாம ஆகிரும் அப்படின்னு. சும்மா பூசினா இல்லாம ஆகாது ஒரு நாள். எப்படின்னா இப்ப வந்து நிறைய பேர் சும்மா பூசி பார்த்திருப்பீங்க. ஆனா வந்து நான் கொடுத்த கஸ்டமர்னு எனக்கு சொன்ன ஃபீட்பேக் இது எப்படின்னா அவங்க இப்படித்தான் பூசிக்கிறாங்க. எப்படி இந்த தழும்பு ஈக்கிற இடத்துல வந்து சுடு தண்ணியால கழுவிட்டு அவங்க வந்து இளம் சூடு இப்ப வந்து ரிஷோயில வந்து ஒரு பாத்திரத்துல எடுத்து அதை வந்து சூடு காட்டணும். சூடு காட்டி இளம் சூட்டுல பூசி அதை நல்லா மசாஜ் பண்ணணும். அதை வந்து இப்ப வந்து அவங்க 1 வீக் 2 வீக் யூஸ் பண்ண மட்டும் இல்லாம தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்த அந்த இடம் அந்த அச்சு இந்த இடம் கூட எங்களுக்கு விளங்காத அளவுக்கு வந்து அந்த அச்சு அழிஞ்சு போயிட்டு இருக்கும். சரியா? அப்ப வந்து பயப்படாம எல்லாரும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணேலும். அடுத்தது டன்ட்ரஃப். நான் ஃபர்ஸ்ட் கூட இதை சொன்னேன். டன்ட்ரஃப் இல்லாம போறதுக்கு நாங்க வந்து குளிக்கிறதுக்கு முதல் யூஸ் பண்ணணும். சரியா? குளிக்கிறதுக்கு முதல் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணிட்டு குளிக்கணும். அதுக்கு பிறகு வந்து எப்படி இருந்தா இப்ப வந்து ஈர எங்கட முடி வந்து ஈரமாயிக்க போக்கிட்டு எங்கட ரிஷோயில வந்து யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி அதுக்கு பிறகு வந்து நாங்க என்னோட தலையை வந்து கட்டி கொள்ளையிலும் எல்லாம் செஞ்சு கொள்ளையிலும். சரி, அடுத்த ஓகே. பித்த வெடிப்பு பிரச்சனைக்கு சரியா? இப்ப வந்து தினமும் ராவல வந்து நைட்ல என்னோட காலை வந்து நல்லா இப்ப வந்து கழுக சொல்லிக்கிறாங்க வந்து நல்ல சுடு தண்ணியாலேயே கழுவுங்க. களி கழுகிட்டு அப்ப சுடு தண்ணியிலேயே உப்பு உப்பு கல்ல போட்டு எங்களோட காலை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வைக்கணும். அதுக்கு பிறகு எங்களோட காலை வந்து நல்லா துடைக்கணும். துடைச்ச பிறகு அந்த கால்ற வெடிப்பு ஏற்பட்டிருக்கிற இடத்துல வந்து நல்லா அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணுவோம். மசாஜ் பண்ணிட்டு நீங்க தினமும் அப்படியே ஒரு தொடர்ந்து செஞ்சு வந்து அந்த அந்த கால்ல ஏற்பட்டிருக்கிற அந்த பித்த வெடிப்பெல்லாம் இல்லாம போய்க்கிடும். அடுத்த பேஜ். சிஸ்டர் போஸ்ட் ஷேர் பண்ணுங்க. ஓகே. பல் வலியால அவதிப்படுறவங்களும் வந்து இந்த ரிஷியல் யூஸ் பண்ணேலும். அடுத்தது ஓகே. வெட்டு காயம், தீக்காயம் போன்றவற்றுக்கும் இந்த ரிஷியலை யூஸ் பண்ணிலும். இப்ப வந்து ஒரு வெட்டு காயமோ தீக்காயமோ ஏற்பட்ட உடனே எல்லாரும் என்ன செய்யற அதை கழுவி கொண்டு அதுக்கு ஈக்கிற மருந்து எல்லாமே போடுற. இல்லாட்டி வந்து எப்படி அதுல வந்து டூத் பேஸ்ட் நிறைய பேருக்கு என்ன அந்த தீக்காயத்துக்கு வந்து டூத் பேஸ்ட் போடுற பழக்கம் இருக்குது. அது முற்றிலும் தவறு. சரியா? அதை வந்து தவிர்த்து கொள்ளுங்க. டூத் பேஸ்ட் வந்து போட வேண்டாம் யாரும். சரியா? இந்த வந்து இப்போ ஒரு தீக்காயம் ஏற்பட்டுட்டுன்னு வைங்களேன், அந்த நிமிஷமே வந்து நீங்க என்ன செய்யுங்க, அந்த இடத்துல வந்து ரிஷியோயில வந்து அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணிட்டு அதை வந்து அப்படியே விடுங்க. அது வந்து
இப்போ வந்து நாங்க ரிஷ் ஆயில் எப்படியே பண்ண 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 அந்த காயம் வந்து இல்லாம போய்த்திடும். இன்னொன்று வலியும் குறையும். சரியா? யாரும் வந்து அந்த அடுத்தடுத்த இதுகள வந்து யூஸ் பண்ணவான தீக்காயத்துக்கு, வெட்டு காயத்துக்கும் அதே மாரி தான். வெட்டு காயத்துக்கு வந்து அந்த நிறைய கை மருந்து செய்ற அந்த கை மருந்தெல்லாம் நிப்பாட்டிட்டு, இந்த ரிஷியல யூஸ் பண்ணினா வந்து உண்மைக்கும் அந்த நிமிஷமே சம்டைம் சரியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற. அடுத்த போஸ்ட். அடுத்த போஸ்ட். அடுத்த போஸ்ட். ஓகே. அடுத்தது வந்து ஃபீட்பேக் ஷேர் பண்ணணும். ஓகே. நான் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு எந்த ஃபீட்பேக் நான் வந்து ஷேர் பண்றேன். சரியா? அதுக்கு பிறகும் வந்து யார் யார் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுமோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அவங்கள வந்து அன்மியூட் பண்ணுவேன். அந்நேரம் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. சரியா? இது வந்து என் ஓன் ஃபீட்பேக். என்னென்னா நான் வந்து எனக்கு வந்து அப்படி ஹேர் ஃபால் ஆகுறேன். சரியா? அப்போ வந்து நான் ரிஷியோயில் எடுத்து இப்போ நான் வந்து சென்னனை மெத்தட் அந்த முறையில தான் நான் வந்து ஒவ்வொரு இதுக்குமே நான் வந்து ரிஷியோல் யூஸ் பண்ணி கொண்டு வரேன். இப்போ வந்து எனக்கு ஹேர் ஃபால் குறைஞ்சி பேபி ஹேரும் வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாம எனக்கு இப்போ வந்து மூஞ்சில பிம்பிள்ஸ் இருக்குது. பிம்பிள்ஸ் ஈக்கிற இடத்துல நல்லா அந்த ஆயிலை வச்சு நல்லா மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணினா வந்து மார்னிங் எலும்ப போக்கிட்டு அந்த பிம்பிள் வந்து காஞ்சி. சில பேர் வந்து க்ரீம் யூஸ் பண்றவங்க இருக்கிறாங்க. நிறைய க்ரீம் யூஸ் பண்ணிட்டு அப்படி விட்டுட்டும் இப்போ வந்து எங்களோட ப்ராடக்ட் யூஸ் பண்றவங்க இருக்கிறாங்க. இப்போ வந்து எங்களோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்கிட்ட வந்து இப்போ அந்த நேரத்தோட யூஸ் பண்ணி கெமிக்கல் ப்ராடக்ட் நேரத்தோட யூஸ் பண்ண அப்போ வந்து எங்களோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்கிட்ட அது வந்து திரும்பவும் பிம்பிள் நிறைய வர சான்ஸ் இருக்கிறேன். அது பிம்பிள் நிறைய வருது அப்படின்னு யாரும் ஸ்டாப் பண்ணுவான்னு தொடர்ந்து யூஸ் பண்ணினா வந்து நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் பார்க்கலும். இப்போ வந்து என்ன மூஞ்சில் நிறைய பிம்பிள்ஸ் பார்க்க இயலாத அளவு பிம்பிள்ஸ் இருந்துச்சு. அப்போ வந்து நான் தொடர்ந்து இப்போ அதை யூஸ் பண்ண போறோம் நிறைய வந்துச்சு. அப்போ வந்து நான் அதை தொடர்ந்து யூஸ் பண்ண சுட்டியும் இப்போ என்ன மூஞ்சில அந்த காயங்கள் சரி இல்லை. அது மட்டும் இல்லாம என்ன கையில ஒரு என்ன சொல்ற ஒரு மருள் மாதிரி ஒரு புண்ணு வந்து வந்துச்சு. சரி, அந்த புண்ணுக்கு நான் வந்து தொடர்ந்து ஒரு 2 வீக்ஸ் மட்டுக்கு யூஸ் பண்ணேன். இப்போ அச்சு கூட இல்லை. நான் வந்து ஃபீட்பேக்கும் ஷேர் பண்ணியிருந்தேன். பார்க்கலும் அதை அந்த அச்சு கூட இல்லை என் கையில. அது வேற வந்து என்ன பீரியட் டைம்ல அப்படி எனக்கு கால் கை பொடி பெயின் அப்படி அந்த டைம்ல நான் வந்து ரிஷியோயில வந்து நல்லா சூடு காட்டி இளம் சூட்டுல இன்னொன்று வந்து நான் அதை அப்ளை பண்றதுக்கு முதல் சுடு தண்ணியால நல்லா ஒத்தடம் கொடுத்துட்டு அன்னைக்கு வந்து ரிஷியோயில வந்து அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிட்டு நான் தூங்கினா ஒரு 1/2 hour தூங்கி எழுமினா அந்த வருத்தமே விளங்காம இருக்கும். சரியா? ஸோ இந்த ரிஷியோயில் வந்து சின்ன பிள்ளைல இருந்து பெரியவங்க வரைக்கும் பயப்படாம யூஸ் பண்ணேன். சரியா? இப்போ வந்து ஃபீட்பேக் ஷேர் பண்ணேலும்ன்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். என்னன்னு தெரிஞ்சேன்னா செல்லையா ஃபீட்பேக்ஸ். சரி. இது வந்து எந்த ஃபெமிலிக்குள்ளுக்கும் நான் எடுத்து கொடுத்தவங்கள்ட்ட இருந்து நான் கலெக்ட் பண்ண ஃபீட்பேக்ஸ். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நான் இந்த உமாக்கு எடுத்தேன். ஃபர்ஸ்ட் ரிஷுவல் எடுத்தது இந்த உமாக்கு. அவக்கு எப்படின்னு சொல்லிச்சேன்னா காலில் வந்து ஃபுல்லா அப்படி ஒரு எலர்ஜிக் மாறிக்கு. ஆனால் எலர்ஜிக் இந்த இதுக்கு அது செல்லையில அது வந்து ஒரு அப்படி இதாகி அவைக்கு கால் ஃபுல்லா கருப்பு கலர்ல இருந்துச்சு. கருப்பு கலர் சின்ன சின்ன பொக்குல அப்படி இருந்துச்சு. அதுக்கு நான் எடுத்து கொடுத்த இந்த ரிஷி ஆயில் இதை யூஸ் பண்ணதுக்கு பிறகு அவைக்கு அந்த தடமும் வந்து நல்ல டார்க் கலர்ல இருந்து அந்த கருப்பு தடமும் வந்து அழிஞ்சு வந்துச்சு. அதோட சேர்த்து வந்து அவைக்கு அந்த எலர்ஜிக் வாரதும் வந்து இல்லாம போயிடுச்சு. அடுத்தது வந்து எந்த மச்சான் ஒருத்தர் அவர் வந்து முடி வளர்றதுக்கு அவருக்கு எடுத்து கொடுத்தது ரிஷி ஆயில். முடி வளர்றதுக்கு உண்மையிலே பெஸ்டான ஒரு ப்ராடக்டா ரிஷி ஆயில் இருக்கு. அதே டைம் வந்து தலைவலி அடுத்தது முடி ஒட்டுப்படுற அந்த விஷயங்களுக்கும் வந்து ரிஷி ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம்.
எனக்கு பர்சனலா எனக்கு மெலர்ஜிக் இருக்கு. எனக்கு வந்து சும்மா வீங்கி தைலமும் வீங்கி ரோஸ் கலர் அப்படி ஆகும். அந்த டைமுக்கு வந்து நான் யூஸ் பண்ற ஒரே ஒரு ப்ராடக்ட் வந்து என்னன்னு சொன்னா ரிஷி ஆயில். நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு மருந்து அடிக்கையோ இல்லாட்டி வேற எதுக்கோ அப்படி எதுக்குமே போக மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லா யூஸ் பண்றது இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எலர்ஜிக். இதுக்கு முதல் போன வருஷ டைம் எல்லாம் எனக்கு எலர்ஜிக் ஆகினு சொல்லிச்சுன்னா மாச கணக்கா டெப்லெட் நான் யூஸ் பண்ணணும். அதே போல வந்து அவ்வளவு சல்லி ஒட்டுவேணும் ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனா இப்ப எனக்கு அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. அதே போல டீனேஜ்ல இருக்கிறவங்க ஃபெமிலிக்குள்ளுக்கு இருக்கிறவங்களுக்கு முகப்பருப்பு வந்து எடுத்து கொடுத்துருந்தேன். அவங்களுக்கும் வந்து நேரத்தோட அஹ்லம் சொன்ன மாதிரிக்கு போட்டதுமே வந்து நிறையவே அவங்களுக்கு பருவு வந்துச்சு. ஆனா அவங்க தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு போக அவங்களோட பருவும் வந்து இல்லாம போயிடுச்சு. முகம் ஒரு பிரைட்னஸ் ஆகும் இருந்துச்சு. அந்த கருவலயங்களும் வந்து இல்லாம போயிருந்துச்சு. இன்னமும் என்னன்னு சொல்லிச்சேன்னா குதிகால் வெடிப்பு. குதிகால் வெடிப்புக்கும் உண்மையிலே பெஸ்டான ஒரு ப்ராடக்ட். காலை வந்து நல்லா கழுவிட்டு சுடுதண்ணில கழுவினா மிச்சம் நல்ல கொஞ்சம் இளம் சூட்ல சூடு கட்டிட்டு நல்லா மசாஜ் பண்ணி செஞ்சு தூங்கினம் செஞ்சேன்னா அந்த குதிகால் வெடிப்பு கூட இல்லாம போகுது. அவ்வளவுதான். ஓகே, ஜிஸ்ஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்தது வந்துட்டு சாரா சிஸ்டர், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிடும். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல ரிஷி ஆயிலும் ஒந்தேரா சோப்பும் தான் பாவிச்சேன். மாஷா அல்லா, எனக்கு பர்சனலா தான் நான் எடுத்தேன். மாஷா அல்லாண்டு எனக்கு நல்ல ரிசல்ட் ஒன்று தந்துச்சு. உண்மையாவே என் முகத்துல வந்து கரும்புள்ளி தோண்டிச்சு. உண்மையாவே அது இப்ப அடியோட குறைஞ்சிக்குது. மாஷா அல்லா, எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் ஒன்று கிடைச்சிக்குது. செல்ஃப். ஓகே டா, ஜிஸ்ஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்தது ஷாலியா சிஸ்டர், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணிடும். அஸ்ஸலாமு அலைக்கும். ரிஷி ஆயில் வந்து கேக்குதா நான் பேசுறது? ஓகே கே. ரிஷி ஆயில் வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன பர்சனல் யூஸ்க்கு தான் நான் எடுத்தேன். இது பொடு இருந்துச்சு, மகளுக்கும் எனக்கும் தான் 2 பேரும் யூஸ் பண்ணினோம். பொடுக்கும் அது ஒரு நல்ல தீர்வா இருந்துச்சு. அதோட பெயின் தொல்லை இருந்துச்சு. பாபா ஸ்கூல் போற சுத்தி மிச்சமே கொஞ்சம் பெயின் இருந்துச்சு. பெயின் ஈரு அதெல்லாம் அப்படியே அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லா இல்லாம போயிடுது. அதோட முடியும் அவட ப்ரௌன் கலருக்கு இருந்துச்சு. இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவட வந்து நல்லா ஷைனா நல்லா கருப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பல்வலிக்கு யூஸ் பண்ணினேன். பல்வலிக்குமே நான் பஞ்சு ஒண்ணுல ரிஷ் ஆயில அப்ளை பண்ணி அந்த ஸ்பஞ்சை வந்து எனக்கு பல்லில எங்கன வலிக்குதோ அங்கே வச்சு கொஞ்ச நேரம் இது பண்ணிட்டு இருந்தேன். அதுவுமே பல்வலி வந்து ஃபுல்லாவே ரிலீஃப் ஆயிடுச்சு. அது மாதிரி நெஹசூத்துக்கு யூஸ் பண்ணினேன். மற்றது காலில் என்ன பழைய புண்ணு ஒன்று இருந்துச்சு. அது வந்து நல்லா பிளாக்காக இருந்துச்சு. அதோட நான் மிச்சம் ஒரே பூசவும் இல்லை, ஒரு 3 டைம் பூசிப்பேன். அவ்வளவுதான். அந்த மார்க் வந்து இப்ப எங்கன்றும் இல்லை, அப்படியே கிளியர் ஆயிடுச்சு. இது வந்து நான் பர்சனலா பார்த்த ஃபீட்பேக்ஸ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகேம்மா, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்தது வந்துட்டு ஃபாத்திமா அஸ்கியா, அவரோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து விஷுவல் ஸ்டார்டிங்ல எடுத்தது வந்து எனக்கு வந்து சரியான அந்த தலைவலி ஒரு பிரச்சனை ஒன்று இருந்துச்சு. இந்த லைட்டா வெயில் டைம் வர போக்கோலே ஒரு 11 மணியாக போக்கோலே தொடர்ந்து தலைவலி. அந்த ஓவரா சூடு காலத்துக்கு ஒரு 11 மணி வெயில் டைம் தொடங்க போக்கோலே எனக்கு தலைவலி தொடங்கிடும். அது வந்து விடவே மாட்டேன். என்ன செஞ்சாலும் நான் வந்து ஒயில் எப்பவுமே என் தலையில ஒயில் இருக்கும். எனக்கு வந்து தலையில ஒயில் இல்லாம இருக்கவே இல்லை. அவ்வளவுக்கும் அந்த கொஞ்சம் ஒயில் குறைஞ்சி ஒயில் காய போக்கோலே எனக்கு வந்து தலைவலி ஸ்டார்ட் ஆகிரும். நானும் நிறைய கவலைப்பட்ட விஷயம். இப்ப நிறைய பேர் வந்து ஹேர் ஸ்டைல் எல்லாம் போட போக்கல அந்த ஒயில் இல்லாட்டி நல்ல ஹேர் ஸ்டைல் எல்லாம் போடலுமே, எப்பவுமே ஒயில் இருந்தா ஹேர் ஸ்டைல் எல்லாம் போடலாவே அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த டைம்ல எனக்கு தெரிய வந்த விஷயம், இந்த ரிஷுவல் வந்து தலைவலிக்கு மிச்சம் நல்லம் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்டிங்ல எபிக்ஸோட ஜாயின் ஆகும் போது இன்னொரு சிஸ்டர் கிட்ட இருந்து எடுத்தது ரிஷுவல் தான். அப்ப நான் வந்து இதை எடுத்த பிறகு உண்மையிலே தலைவலி நல்லா ஆகிருச்சு. எப்படின்னா நல்லா குளிக்கிட்டு அந்த ஒயில் பாட்டில்ல அந்த கனோடமா தூள் எல்லாமே கீழே
அத படிஞ்சு வைத்திருக்கும் தானே. அப்ப அதை நல்லா குலுக்கிட்டு நல்லா தலை உச்சி மண்டையில நல்லா வச்சு தேய்ச்சிட்டு ஒரு கொஞ்சம் நல்லா சூடாகிற பிறகு இன்னும் கொஞ்சம் வச்சு தேய்ச்சி அது அப்படி நல்லா தேய்க்க போக்கல தலைவலி ஒரு 10-15 நிமிஷத்துல அப்படியே குறைஞ்சிடும். அடுத்தது வந்து நான் ஹேர் ஃபால்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். உண்மையில நான் ஹாஸ்டல்ல இருந்த டைம் எல்லாம் அப்படி இப்ப நான் சீப்புக்கு வர டைம்ல கொட்டும். அந்த தண்ணி வீட்டுக்கு வர டைம்ல தண்ணி மாறுற திரும்ப அங்க போற டைம்ல அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற டைம்ல அப்படி இந்த தண்ணி மாறுறதுக்கு நிறைய ஹேர் ஃபால்ஸ் இருந்தேன். அதெல்லாமே இந்த ரிஷுவல் யூஸ் பண்ணின பிறகு ஹேர் ஃபால்ஸே இல்லாம போயிட்டு இப்ப நான் கொண்ட வர்ற டைம்ல ஒரு 1-2 முடி அப்படித்தான் வரும் சீப்புக்கு. மற்றபடி ஹேர் ஃபால்ஸ் எல்லாமே இல்லாம ஃபுல்லாவே இல்லாம இருக்குது. நான் இது வரைக்கும் தொடர்ந்து யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறது ரிஷுவல் தான். அதே மாதிரி புண் காயங்கள் இப்ப யாருக்கு இப்ப எங்கட அம்மா அப்பா அவங்களுக்கு கத்தி வெட்டுப்பட்ட காயங்கள் சுடுபட்ட காயங்கள்னா உடனே வந்து கொடுக்கறது ரிஷுவல் தான். ரிஷுவல் வந்து கட்டாயம் எல்லா டூட்லயும் விற்க வேண்டிய ஒரு ப்ரொடக்ட் தான் ரிஷுவல். மிச்சம் ஃபாஸ்ட் மூவிங்கான ப்ரொடக்டும் தான். அடுத்தது வந்து நிறைய பெனிஃபிட் செய்யக்கூடிய ப்ரொடக்டும் தான். ஸோ கட்டாயம் எல்லா டோட்லயுமே ரிஷுவல் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. எங்க எல்லாருக்கும் வந்து மிச்சமே யூஸ் ஆகக்கூடிய ப்ராடக்ட் தான் இந்த ரிஷுவல். ஓகே, ஜிசாக்கெல்லாம் ஹை. அடுத்தது வந்துட்டு நிறைய பேர் ஃபீட்பேக் ஷேர் பண்ண கேட்டிக்கு இப்போ டைமும் போதவே 9 மணி பிந்தி கொண்டு போகிறேன். ஸோ ஷேர் பண்ணாமல் இருக்க ஆட்கள்கிட்ட சாரி. உண்மையிலுமே ரிச்சுவல் பற்றி ஒன்டேரா சோப் பற்றி ஃபீட்பேக் எடுக்க போனால் நிறையவே எடுத்துக்கொண்டு போக இயலும். ஏனென்றா எபெக்ஸோரால் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய ப்ராடக்டில் ரிச்சுவலும் ஒன்டேரா சோப்பும் உண்டு. ஸோ இப்போ ரிச்சுவலை பற்றி சொன்னால் மல்டிபர்பஸ் சொன்னீங்க, நிறையவே ஃபீட்பேக் எடுத்துக்கொண்டு போகலும், பட் டைம் போதானால சாரி. அடுத்தது ரிச்சுவல் பற்றின டவுட் யாரோ கேட்டிருந்தேன். வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்கண்ணா, உங்களுக்கு பதில் தரேன். ரிச்சுவல் வந்துட்டு யூஸிங் மெத்தட் எப்படின்னு சொன்னா எல்லாமே ஒரே மாதிரி யூஸ் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணும் போது அந்த ரிச்சுவல் பொட்டில் வந்துட்டு ஷேக் பண்ணணும், குலுக்கிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னு சொன்னால் அந்த ரிச்சுவல்ட கனோடாமா நட்ரஸ் பவுடர் எல்லாம் வந்துட்டு கீழேக்கு போய் தெரியும். ஸோ ஒவ்வொரு டைமுமே நாங்கள் யூஸ் பண்ண முதல்ல பொட்டில் ஷேக் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும். பல்லு வலிக்கு எப்படி யூஸ் பண்ணிட்டா பொட்டில் ஷேக் பண்ணிட்டு ஒரு ஸ்பஞ்சில் ஆயில கொஞ்சம் எடுத்து எங்க பல்வலியோ உள்ளால அந்த வாய்க்குள்ளால இதை வச்சு கொஞ்ச நேரம் வச்சு கொண்டு உங்களுக்கு பல்வலி குறையிறத உங்களுக்கு ஃபீல் பண்ணிடும். அதே மாதிரி தான் அடுத்த இடத்துக்கும் யூஸ் பண்ணணும். எங்க யூஸ் பண்ணினாலும் நாங்கள் அந்த பொட்டில் ஷேக் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது ஒன்டேரா சோப். நார்மலாக நாங்கள் இந்த எல்லா சோப்பும் யூஸ் பண்ணியவாக்கு தான். சோப்பை வந்துட்டு நாங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணியதா இருந்தால் சோப்பை டைரெக்டாக ஃபேஸ்லேயே வச்சு கொஞ்சம் இதண்டிட்டு அந்த தேய்ச்சிட்டு தான் கழுவணும். ஸோ அப்படி யூஸ் பண்ணால் ஓகே. இவ்வளோ தான் இன்றைக்கு நாங்கள் தந்த ப்ராடக்ட. இது வந்துட்டு அதாவது இன்றைக்கு நடந்த மீட்டிங் ஃபீட்பேக்கை கொஞ்சம் போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு. இந்த இது மீட்டிங் பற்றின ஃபீட்பேக்கை கொஞ்சம் மீட்டிங்க்கு வந்த ஆட்கள் ஷேர் பண்ணுங்க. ஓகே, நிறைய ஃபீட்பேக் வர எல்லாருக்கும் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த எல்லாருக்குமே ஜிசாக்கல்லா ஹைர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஓகே.